வணக்கம் நண்பர்களே. நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது. அது மற்ற எல்லா கிரகங்களையும் விட மிகப்பெரியது. ஒரு சிறிய சூரியன் போல தோற்றமளிக்கும் அந்த கிரகம்தான் வியாழன், ஜூபிட்டர் ஆகும். இது ஜோதிட சாஸ்திரத்தில் குரு என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு கிரகம் மட்டுமல்ல, ஒரு பாதுகாவலன், ஒரு மர்ம உலகம், ஒரு விசித்திரமான பேருலகத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக ஆராயப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வியாழன் என்பது சூரியனிலிருந்து 5வது அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய கோளாகும். இதன் அடர்த்தி சூரியனின் அடர்த்தியில் 1000ல் 1 பங்கு அளவே ஆகும். பழங்காலத்திலேயே வியாழன் கோளை பற்றி வானியலாளர்கள் அறிந்து வைத்திருந்தனர். கதிரவ ஒளியை எதிரொலிக்கும் திறமை காரணமாக சந்திரன் மற்றும் வெள்ளியை அடுத்து வியாழனை இரவு வானில் புலப்படும் 3வது வெளிச்சப் பொருளாக உள்ளது. இது சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களில் மிக அதிக காந்தப்புலத்தை கொண்டுள்ளது. இதில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அதிகமாக உள்ளது. புறக்கோள்களில் ஒன்றான வியாழன் ஒரு வாயுக்குள் திரண்ட கோளமாகும். இது கனமான உலோகங்கள் நிறைந்த பாறை உட்கருவை கொண்டிருக்கிறது. மற்ற பெருங்கோள்களைப் போல் இதன் மேற்பரப்பு திடமின்றி உள்ளது. வியாழன் கோள் மிகப்பெரிய வடிவம் கொண்டிருந்தாலும் தன்னைத்தானே சுற்றி கொள்ள 10 மணி நேரம் ஆகிறது. அதன் விட்டம் 1,43,000 கிலோமீட்டர் ஆகும். ஒரு வருடம் என்பது இங்கு 12 பூமி ஆண்டுகள் ஆகும். பூமியிலிருந்து சுமார் 97 மில்லியன் மைல் தொலைவில் சூரியனை சுற்றும் வியாழன் புவியின் விட்டத்தை போல் 11 மடங்கு விட்டத்தை கொண்டது. வியாழனின் நிறை புவியை போல் 318 மடங்கு அதிகமானது. இது புவி ஈர்ப்பு விசையை விட 2.5 மடங்கு ஈர்ப்பு விசை பெற்றது. ஒரு வருடம் என்பது 12 பூமி வருடமாகும். நீங்கள் நம்ப முடியுமா? பூமி 1300க்கும் மேற்பட்ட தடவை வியாழனுக்குள் அடங்கும். சூரிய மண்டலத்தின் பாதிப்பளவை வியாழன் தன்னகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு சிறு கோள்கள், வால்விண்மீன்கள் போன்ற வான்பொருள்களை தனது அபார ஈர்ப்பு விசையால் இழுத்து அடிமையாக்கி கொண்டு தன்னை சுற்றும்படி அவற்றை கட்டுப்படுத்துகிறது. ஹைட்ரஜன் வாயுவால் முதன்மையாகவும் ஹீலியத்தாலும் நிரப்பப்பட்டுள்ளது வியாழன் ஆகும். வியாழனின் புறவளிமண்டலம் அதன் வெவ்வேறு குறுக்கு கோடுகளில் பலவிதமான வளிம பட்டைகளால் நிரம்பியுள்ளதால் கடும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இதன் விளைவாகவே வியாழனின் மிக பிரபலமான பெருஞ்சிவப்பு பிரதேசம் உருவானது. இந்த பெருஞ்சிவப்பு பிரதேசம் 17ஆம் நூற்றாண்டில் தொடங்கி இன்றளவும் வீசி வருகின்றது. 300 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கும் புயல் பூமியை விட பெரியது. இந்த புயலுக்குள் சென்றால் நீங்கள் உயிருடன் திரும்ப முடியாது. வியாழனை சுற்றி ஒரு மெல்லிய வளைய பகுதி உள்ளது. அதுபோக மிகவும் வலிமையான காந்தப்புல மண்டலம் உள்ளது. வியாழனின் வளிமண்டலம் பற்றி பார்ப்போம். இதன் வளிமண்டலம் 5000 கிலோமீட்டர் உயரத்திற்கு பரவியுள்ளது. இதுவே சூரிய குடும்பத்தில் கோளத்திற்கான மிக பெரும் வளிமண்டலம் ஆகும். வியாழனுக்கு தரைப்பரப்பு என்பதே இல்லை. இதனால் நீங்கள் வியாழனில் நிற்க முடியாது. நீங்கள் விழுந்து கொண்டே இருப்பீர்கள். வியாழனின் காந்தப்புலம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் ஆபத்தானது. இதன் ரேடியேஷன் மிகவும் ஆபத்தானது. மனிதர்கள் அருகில் கூட செல்ல முடியாது. ஒரு ஸ்பேஸ் ஷிப் கூட சில மணி நேரம் மட்டுமே உயிர் பிழைக்கும். வியாழனை சுற்றிலும் எப்போதும் அமோனியா படிகங்களும் ஹைட்ரோ சல்பைடும் அடங்கிய மேகங்கள் சூழ்ந்துள்ளன. இந்த மேகங்கள் வெப்பநிலை மாறுமண்டல எல்லையில் அமைந்துள்ளன. பல நில நீர்க்கோடுகளில் பட்டைகளாக அமைந்துள்ள இந்த மண்டலங்களின் அகலம், வண்ணம், தீவிரம் ஆண்டுக்காண்டு மாறுபடுவதாக கவனிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவை ஒரே இடத்தில் அமைந்திருப்பதால் வானியலாளர்கள் இவற்றை அடையாளப்படுத்துவதற்காக பெயர்கள் வழங்கியுள்ளனர். வியாழனில் காணப்படும் மின்னல்கள் புவியில் காணப்படுவவற்றை விட 1000 மடங்கு வலுவானவை. உட்புறத்திலிருந்து வெளிப்படும் வெப்பத்தினால் நீர் மேகங்களில் இடி மின்னல் புயல்கள் ஏற்படலாம். வியாழனின் மேகங்களில் காணப்படும் இளஞ்சிவப்பு, கருஞ்சிவப்பு வண்ணங்கள் அவற்றிலுள்ள சேர்மங்களின் சூரியனின் புற ஊதா கதிர்பட்டு ஏற்படுகின்றன. சேர்மங்களின் அளவுகள் சரியாக மதிப்பிடப்படாவிட்டாலும் இவற்றில் பாஸ்பரஸ், கந்தகம் மற்றும் நீரக கரிமங்கள் இருக்க வாய்ப்புள்ளது. வியாழனின் குறைந்த அச்சு சாய்வினால் இதன் முனையங்களில் எப்போதுமே குறைந்த சூரிய ஒளிதான் கிடைக்கின்றது. வியாழன் கோளுக்கு 3 அங்கங்களாக பிரிக்கப்படும் மெல்லிய வளையங்களை கொண்டுள்ளது. உட்புறத்தின் வளையம் பரிதிவட்டம் எனப்படுகிறது. இந்த வளையங்கள் தூசியால் ஆனவை. அடுத்தது பிரதான வளையம் மற்றும் ஒரு மெல்லிய வெளி வளையம். இந்த வளையங்கள் கண்ணுக்கு புலப்படும் மற்றும் அண்மை அகச்சிவப்பு ஒளியில் செந்நிறத்தை கொண்டுள்ளன. இந்த வளைய அமைப்பின் வயது அறியப்படவில்லை. இது வியாழனின் உருவாக்க காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம். வியாழனுக்கு 95க்கும் மேற்பட்ட துணைக்கோள்கள் உள்ளன. மிகப்பெரிய 4 நிலவுகளான அயோ, யூரோப்பா, கனிமிட் மற்றும் காலிஸ்டோ ஆகியவை காந்த மண்டலத்திற்குள் சுற்றி வருகின்றன. இதை முதன்முதலில் தனது தொலைநோக்கியின் உதவியால் கண்டுபிடித்தது கலிலியோ. வியாழன் கோளை ஆய்வு செய்த விண்கலங்கள் பற்றி பார்ப்போம். 1979இல் வாயேஜர் 1 என்ற பிரபலமான விண்கலம் வியாழன் அருகே செல்லும் போது யூரோப்பாவை, அதாவது துணைக்கோளை ஆராய்ந்தது. வியாழனின் வளிமண்டலத்தை ஆய்வு செய்தது. இதன் கண்டுபிடிப்புகள் அயோவில் எரிமலை மற்றும் யூரோப்பாவின் பனியின் கீழ் நீர் இருக்கலாம். வியாழனின் வளையம் பற்றிய கண்டுபிடிப்பு ஆகும்.
2023 JWST என்ற விண்கலன் வியாழனை படம் பிடித்து அனுப்பியதுடன் பல்வேறு ரகசியங்களையும் வெளிக்கொண்டுள்ளது. இதன்படி நாசாவின் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலமாக யூரோப்பாவில் பனிக்கட்டி மேற்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கார்பன் டை ஆக்சைடு இருப்பதை விஞ்ஞானிகள் அடையாளம் கண்டனர். புவியியல் ரீதியாக இது மிகவும் இளமையான பகுதி எனவும் கூறப்படுகிறது. இதை பற்றி ஆய்வு செய்ய நாசா யூரோப்பா கிளிப்பர் என்ற ஆய்வை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக நாசா 1973 இருந்து 74 வரை பியானர் 10 மற்றும் பியானர் 11 என்ற மிஷனை ஆரம்பித்தது. இது வியாழனை முதலில் சென்றடைந்த விண்கலன் ஆகும். வியாழனின் முதலில் அருகிலான படங்களை எடுத்தது. முதன்முறையாக மனிதர்கள் வியாழனை இதன் மூலம் நெருக்கமாக பார்த்தார்கள். மனிதன் இன்னொரு பெரிய படி எடுத்தான். 1995 முதல் 2003 வரை கலிலியோ ஆர்பிட்டர் வியாழனை சுற்றி சுழன்ற முதல் விண்கலன் ஆகும். இது 8 ஆண்டுகள் ஆய்வு செய்தது. இதன் முக்கிய கண்டுபிடிப்புகள் வியாழனின் துணைக்கோளான யூரோப்பாவில் கடல் இருப்பதற்கான ஆதாரம் மற்றும் வியாழனின் காந்தப்புலம் பற்றியது. இந்த விண்கலன் ஒரு பிராபை வியாழனுக்குள் அனுப்பி இவற்றை ஆய்வு செய்தது. ஜூனோ மிஷன் 2016 இருந்து இப்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஜூனோ ஸ்பேஸ் கிராப்ட் இப்போது கூட வியாழனை ஆய்வு செய்கிறது. மிகவும் அட்வான்ஸ் மிஷன் ஆகும். இவை ஆய்வு செய்தவையின் பட்டியல் பின்வருமாறு: வியாழனின் உள்ளமைப்பு, புயல்கள் மற்றும் காந்தப்புலம். இது வியாழனின் இதயம் எப்படி இருக்கிறது என்பதை அறிய முயன்று கொண்டிருக்கிறது. வியாழன் கிரகம் ஒரு மர்ம உலகம். ஆனால் இந்த விண்கலன்கள் அதன் ரகசியங்களை ஒவ்வொன்றாக திறந்து காட்டி வருகின்றன. வியாழன் ஒரு சாதாரண கிரகம் இல்லை, அது ஒரு வல்லமைமிக்க உலகம். ஒரு நாள் மனிதர்கள் அதன் நிலாக்களில் வாழக்கூடும். வியாழன் ஒரு பெரிய கவசம் போல செயல்படுகிறது. இது ஆஸ்டராய்ட்ஸை தடுக்கிறது, பூமியை பாதுகாக்கிறது. அதனால்தான் இதை சோலார் சிஸ்டம் கார்டியன் என அழைக்கிறார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விண்வெளி தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.